வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இந்து சமுத்திர வலய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று உரை. தெரணியகல மாகல பகுதியில் சிறுமியொருவர் உள்ளிட்ட 2 தாக்கி கொலை. சிரியாவில் நிலவும் நீண்டகால யுத்தத்தினால் மில்லியன் கணக்கான சிறுவர்கள் கடுமையான மன அழுத்தத்தினால் பாதிப்பு. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஆரம்பம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். தாய்நாட்டிற்கு எதிராக எதிர்த்தரப்பால் முன்னெடுக்கப்படும் போலி பிரசாரங்களை நம்ப வேண்டாம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சகல நாடு கடந்த இலங்கையர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்து சமுத்திர வலய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நிமித்தம் இந்தோனேஷியா சென்றுள்ள ஜனாதிபதி நேற்று மாலை அங்குள்ள இலங்கையர்களை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். சுதந்திரம் மற்றும் சுயாதீனத்தை பாதுகாத்து அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவதாக இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மீண்டும் ஒரு யுத்தம் இடம்பெறா வண்ணம் அனைத்து மக்களிடத்திலும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவது சமகால அரசின் வேலை திட்டமாகும் என இதன்போது ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது 44 வருடங்களுக்கு பிறகு ரஷ்ய அரசினால் விடுக்கப்பட்ட உத்தியோகபூர்வ அழைப்பை ஏற்று தான் ரஷ்யா செல்லவுள்ளதாக ஜனாதிபதி நினைவுபடுத்தியுள்ளார். ஜனாதிபதி வருகையை குறிக்கும் விதத்தில் இந்தோனேஷிய இலங்கை தூதராலய வளாகத்தில் மரக்கன்றொன்று நடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கின் சில பகுதிகளில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த வேலையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் 15வது நாளாகவும் இன்றும் தொடர்கிறது. காரைதீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தொடரும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை 6வது நாளாகவும் நடத்தி வருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களினால் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கிளிநொச்சி மற்றும் வவுனியா பகுதிகளில் தொடர் உண்ணாவிரத போராட்டமும் திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் 16வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தின் 12வது நாள் இன்றாகும். அத்துடன் திருகோணமலையிலும் 3வது நாளாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திருகோணமலை, மூதூர், பாரதிபுரம் சிவன் கோயில் வளாகத்திலும் நேற்று முதல் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. என் மகள பேர் சாந்தினி. என் மகள் 2006 11ஆம் மாசம் 26ஆம் தேதி வீட்டை விட்டு பிறந்த நாள் குடுப்படுக்கண்டு போனவ திரும்பி வரையில்லை. நாங்க எல்லா இடமும் மறைவச்சும் இதுவரையும் என் பிள்ளையோட எந்த தகவலும் இல்ல. என் பிள்ளை இருக்கோ இல்லையோன்ற பெரிய எனக்கு இன்னும் தகவல் தெரியாம இருக்குது. என் பிள்ளை காணாம போய் 10 வருஷம் ஆச்சு. நான் என் பிள்ளை 27 வயசுல பறி கொடுத்துட்டு தனியா வந்து தவிச்சு கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை எங்க இருக்கான்னு இதுவரையும் தெரியாது. பிள்ளையால தாங்கப்பா, எங்க பிள்ளையால தாங்க. என்ன பிள்ளையால் கேட்கிற பேரா பிள்ளையால், என்ன பேரா பிள்ளையால் கேட்கிற எங்க அப்பா வருவாரா? நாங்க எங்க பிள்ளைகள் கேட்கிறப்பா பேர பிள்ளைகள், எங்க அப்பா வருவாரா? என்ன பதிலாம் சொல்லுவேன் நான்? சண்டால பதவி என்ன பதிலாம் சொல்லுவேன் நான்? இந்த பிள்ளைகள் வரணுமாப்பா. அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் இன்று 4வது நாளாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிளிநொச்சி பன்னங்கண்டி பகுதியில் வசிக்கும் 187 குடும்பங்களுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. 1990ஆம் ஆண்டு முதல் பன்னங்கண்டியில் வசித்து வரும் தமக்கு இதுவரை காணி உரிமம் வழங்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். காணி உரிமம் இன்மையால் வீட்டு திட்டம் மற்றும் கழிவறை வசதிகளை பெறுவதில் இவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வடமாகாண சபையின் 86வது அமர்வு அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. அமர்வு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்தன்.
வடமாகாண சபையினுடைய இன்றைய 86வது அமர்வு வடமாகாணத்தினுடைய குடிநீர் மற்றும் நீர்வளங்கள் தொடர்பாக ஆராய்கின்ற விசேட அமர்வாக இடம்பெற்று வருகிறது. ஆரம்பத்திலே இதன்போது கருத்து தெரிவித்திருந்த வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் அமைச்சுக்களில் உள்ள இடைவெளிகளை ஆராய்ந்து அந்த இடைவெளிகளுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இதன்போது தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வடமாகாண குடிநீர் மற்றும் நீர்வளங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பாக நிபுணர் குழுவை நியமிப்பதற்கு விவசாய அமைச்சருக்கு அதிகாரம் இல்லை எனவும் நீர்ப்பாசனம் என்கின்ற விடயம் மட்டுமே அவரது அதிகாரத்துக்கு உட்பட்டது எனவும் மேலும் நொதன் பவர் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்காகவே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். வடமாகாண சபையில் விவாதம் தற்போது தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையும் ரஜினிகாந்த். காலி அல்பிட்டிய சீவலி மகா வித்தியாலயத்தில் காணப்பட்ட குளவிகளை விரட்டும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று நண்பகல் எல்பிட்டிய சீவலி மகா வித்தியாலயத்தில் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட முடியாத நிலையில் பாடசாலை மாணவர்கள் அல்லலுற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டதுடன் இரவு 11 மணி வரை தொடர்ந்தும் குளவிகளை விரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன் பின்னர் குளவிக்கூட அகற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து நாட்டிற்குள் கடத்தி வரப்படும் போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத பொருட்களை கைப்பற்றுவதற்காக வடக்கு பிராந்தியத்தை மையப்படுத்தி சுங்க அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்க சுங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் தர்மசேன கஹாந்தவ குறிப்பிட்டார். சுங்க திணைக்களத்தில் நிலவும் பதவி வெற்றிடங்களுக்காக ஆட்களை சேர்த்துக் கொள்வதுடன் அவர்களுக்கு உரிய பயிற்சிகளை அளித்து இந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் கூறினார். போதைப் பொருள் கடத்தல்களை தடுப்பதற்காக கட்டுநாயக்கம் மற்றும் மத்தள விமான நிலையங்களில் விசேட சுங்க உத்தியோகத்தர்களை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைக்கால தகவல்களின் பிரகாரம் இந்தியாவிலிருந்து அதிகளவான கேரளா கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கல்கிச பொருப்பன பகுதியில் இயங்கிய சட்டவிரோத மதுபானம் தயாரிக்கும் நிலையம் ஒன்றை போலீசார் இன்று சுற்றி வளைத்தனர். நேற்றிரவு இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு கொலை செய்யப்பட்டவர்களின் வீட்டுக்கு வந்த நபர் ஒருவரே இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். 7 வயது சிறுமியொருவரும் 45 வயதான ஒருவருமே கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவத்தின் போது கொலை செய்யப்பட்ட சிறுமியின் தாய் தாக்குதலுக்குள்ளான நிலையில் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்வதாக போலீசார் தெரிவித்தனர். டெரனியகலை மாகல பிரதேசத்தில் சிறுமி ஒருவர் உள்ளிட்ட நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். வறட்சியுடனான வானிலையை தொடர்ந்து கழுகங்கைக்கு கலப்பு நீர் சேர்வதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கென கான்கிரீட் தடுப்புச் சுவர் ஒன்றை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் அலாவுதீன் அன்சாரியிடம் இது தொடர்பில் வினவிய போது பிரதேசத்தில் உள்ள மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்ய சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டார். மாத்தறை ருகுணு பல்கலைக்கழகத்தில் 3ஆம் கல்வியாண்டில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு மாத்தறை வெள்ளமட பிரதேசவாசியொருவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். ஜனவரி மாதம் மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பிரதேசவாசிகளுடன் ஏற்படுத்திக் கொண்ட பிரச்சினையின் விளைவாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலுக்குள்ளான மாணவர் பந்துல தர்ஷன என்று தெரிய வருகின்றது. பரீட்சைகள் முடிந்து விடுதி நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் வந்தவர்களே தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர். தாக்குதலின் போது இரும்பு கோலொன்றும் பயன்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் மாத்தறை தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி விளையாட்டுச் செய்தி. ரங்கநகேர தலைமையிலான இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணி 2வது டெஸ்ட் தொடர் வெற்றியை பதிவு செய்யும் இலக்குடன் பங்களாதேஷ் அணியை எதிர்கொண்டுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த ஆடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 2 விக்கெட்டுகளை இழந்து 70 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கிளிநொச்சி பூநகரி குளத்தில் மலர்ந்துள்ள தாமரை மலர்களின் அழகிய காட்சியுடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவியின் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.